கிரேட்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஒவ்வொரு டீமுடைய பேட்டிங் யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். சிஎஸ்கேவோடது நேற்று போஸ்ட் பண்ணியாச்சு. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்க. ஸோ இன்னைக்கு ஆர்சிபியோட பேட்டிங் யூனிட் எந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்க போது, என்ன மாதிரியான பொசிஷனில் யாரை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, ஓவராலாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆர்சிபியோட பேட்டிங் யூனிட் உண்மையாலுமே சாம்பியன் சைடு அப்படிங்கிறதுக்கு காரணம் இவங்களுடைய பேட்டிங் யூனிட் தான். பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. டிகே பண்ண செலக்ஷன்ஸ் அப்படி போன தடவை வந்துட்டு சம்பவம் பண்ணி விட்டுட்டாரு ஆப்ஷனில். ஸோ இந்த தடையும் சேம் ஸ்குவாடை ரீடைன் பண்ணி அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு பார்த்துருக்காரு. என்ன அப்படின்னா பேக்கப் டீமை வச்சே வந்துட்டு ஒரு நல்ல டீமை ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்ல தோணுது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய டாப் ஆர்டர்ஸ் வந்துட்டு விராட் கோலி, ரஜத் பட்டிதார்ங்கிற விஷயம் தெரியும். ஃபில் சால்ட், ஜேக்கப் பெத்தல் இந்த 4 பேர் இருக்காங்க. ஸோ இது போக வெங்கடேஷ் ஐயர் இருக்கிறாரு. அண்ட் மறக்க வேணாம், ஆல்ரெடி போன தடவை நிறைய குரூசியல் நாக்ஸ் ஆடி கொடுத்த தேவ்தத் படிக்கலும் இந்த லைனப்ல இருக்காரு. அண்ட் மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் டிம் டேவிட் இருக்காரு. அண்ட் ரொமேரியோ செபர்ட், குர்னால் பாண்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு நீண்ட பேட்டிங் யூனிட் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. உண்மையாலுமே பக்காவாக இருக்கு. ஸோ யார் ஆடணும் அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்வி. ஸோ அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சாய்ஸ் சொல்வேன். என்ன அப்படின்னா தேவ்தத் படிக்கல் நல்லா ஃபார்மில் இருக்கார் தான். பட் வெங்கடேஷ் ஐயர் எடுக்கிறதுனால ஒரு ஆல்ரவுண்டிங் ஆப்ஷன், பவுலிங்கும் தேவைப்படுற நேரத்தில் தள்ள முடியும் அப்படிங்கிறதுனால ஸோ நான் வெங்கடேஷ் ஐயருக்கும் போவேன். அண்ட் ஜேக்கப் பெத்தலும் பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல் ஃபார்மில் இருக்காரு பெத்தலை பொறுத்த வரைக்கும். அண்டு அவங்க டீம் உடைய ஸ்டோக்ஸாக உருவாயிட்டு இருக்காரு. அடுத்த ஸ்டோக்ஸாக உருவாயிட்டு இருக்காரு. மிடில் ஆர்டரில் நல்லா ஆடுறாரு அப்படிங்கிறதுனால எந்த இடத்த வேணாலும் ஆட வைக்கலாம் நம்ம 5க்குள்ள அப்படிங்கிற ஒரு பொசிஷன் தான். ஸோ ஓப்பனிங் கண்டிப்பாக சேஞ்சே பண்ணக்கூடாதுங்க. இந்த பக்கம் ஃபில் சால்ட் தான் ஆடணும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ ஃபில் சால்ட் அண்ட் விராட் 2 பேருமே ஓப்பன் பண்ணட்டும். ஸோ 1 டவுனில் வெங்கடேஷ் ஐயர் ஆடலாம். நம்பர் 4ல் ரஜத் பட்டிதார் ஆடலாம். நம்பர் 5 வேணும் அப்படின்னா ஜேக்கப் பெத்தல் ஆடலாம். அப்படி இல்லைன்னா எகைன் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனையும் நீங்கள் ஆட வச்சுட்டு அதுக்கப்புறம் பவுலிங்கில் இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் கணக்கு பண்ணி நீங்கள் ரொமேரியோ செப்போடா, டிம் டேவிட்டா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸ் 4 பேர் எடுக்கணும் அப்படின்னா ஃபில் சால்ட் அண்ட் பெத்தல் 2 பேர் ஆடுறது ரொம்ப கஷ்டம். 2 பேர் ஆடினாங்கன்னா இது போக ஹெசல்வுட் வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல வந்துருவாரு. ஒரே ஆல்ரவுண்டர் டிம் டேவிட் இல்லைன்னா ரொமேரியோ செப்போடா 2 பேர் தான் ஆட முடியும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் வந்துட்டு உள்ள மிக்சடா இருக்குங்கிறதுனால ஸோ பெத்தல் இல்லை ஃபில் சால்ட் 2 பேர்ல ஒருத்தலாம் ஆடலாம். 2 பேருமே ஆனா மச் பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா பெத்தல் நம்ம ஃபார்மில் இருக்காரு. ஃபில் சால்ட்டுடைய ஃபார்ம் அப் அண்ட் டவுனாக போயிருக்கு. பட் ஃபில் சால்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கேங்க. போன சீசனும் இப்படி தான் இங்கிலாந்துக்காக ஆடும்போது ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செஞ்சது. பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆனால் ஐபிஎல்னு வந்துட்டு உடனே அவருடைய ரோலை புரிஞ்சுக்கிட்டாரு. ஆர்சிபியில் ஒரு பக்காவான ஒரு ரோல் இருக்கு. என்ன தெரியுமா? பவர் பிளேக்குள்ள நீங்க ஒரு 70 to 80 ரன்ஸ் அடிச்சுட்டு நீங்க அவுட் ஆயிருங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. பவர் பிளேவை மேக்ஸிமைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதான் யார் பண்ணுவோம் அப்படின்னா அதுவும் ஒரு மர்மமா ஒரு சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. விராட் அண்ட் ஃபில் சால்ட் 2 பேர் போவாங்க. பால் எப்படி ஸ்விங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ நீ எடுக்கிறியா நான் எடுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சான்ஸை முடிவு பண்ணிக்குவாங்க. 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஹிட்டிங் போவாங்க. ஃபில் சால்ட் நல்லா ஹிட்டிங் ஆடிட்டு இருந்தாருன்னா விராட் கோலி இருந்து ஒரு லாங் இன்னிங்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல விராட் கோலிக்கு நல்லா பேட்ல பட்டுச்சு அப்படின்னா ஒரு குயிக் 30, 40 இந்த மாதிரி அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவாரு. ஒரு நல்ல மொமெண்டம் செட் பண்ணி கொடுத்துட்டு அவுட் ஆயிடுவாரு. ஃபில் சால்ட் வந்துட்டு ஒரு 50 to 60 அந்த மாதிரி ஒரு ரன்ஸ் வரைக்கும் எய்ம் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களோட டார்கெட். மொத்தத்தில் இந்த பவர் பிளேக்குள்ள 70, 80 ரன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா மிடில் ஓவர்ஸ்ல நீட்டா பொறுமையா அதை கேதர் பண்ணி கொண்டு போய் ஒரு நீங்கள் தேவ்தத் படிக்கல் ஆகட்டும், ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்த ரஜத் பட்டிதார் ஆகட்டும், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குட் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் லாஸ்ட் 4 ஓவர்ஸ் வந்துட்டு 16 to 20 வந்துட்டு மரண அடி தான். அது டிம் டேவிட், ரொமேரியோ செப்போர்ட் யார் வேணுமோ முடிவு பண்ணி அடிச்சுக்குவாங்க. இதுதான் ஆர்சிபியோட டெம்ப்ளேட். பேட்டிங் யூனிட் உண்மையாலுமே நல்லா இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்கு. நீங்க மேல பெத்தல இறக்குனீங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். வெங்கி ஐயர் ஆடுறதுனாலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு மூமெண்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ யாரை எங்க இறக்கணுங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். காம்பினேஷன் மெயின்டைன் பண்ற மாதிரி இருந்தால் மாத்தி இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அண்ட் குர்னால் பாண்டியா வரைக்கும் டீப்பான பேட்டிங் யூனிட் இருக்கு. ஸோ உண்மையாலுமே ஒரு நல்ல டீம் தான். போன சீசன் பார்த்துருப்போம் ஒவ்வொரு மேட்ச் வின்னர்ஸ் இருந்திருந்தாங்க. குர்னால் பாண்டியா ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருந்தாரு. விராட் பண்ணாரு. அண்ட் ரஜத் பட்டிதார் பண்ணாரு. ரொமேரியோ செப்பர்ட் பண்ணாரு. அண்ட் ஹெசல்வுட் பண்ணாரு. அண்ட் ஜிதேஷ் சர்மா அவரும் குரூஷியல் நாக்கு ஆடி கொடுத்தாரு. மறக்கவே முடியாது. மிடில் எப்பவெல்லாம் தேவைப்படுதோ ஆடி கொடுத்தாரு. அதுலயும் ஒரு இன்னிங்ஸ் தண்ணியாலாம் நின்று தூக்கிட்டு போனாரு. ஸோ இந்த தடவை அவரும் ரொம்ப குரூசியல் பிளேயர். ஆக மொத்தத்தில் ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குங்கிறதுல மாற்றமே இல்லை. ஒவ்வொரு மேட்சும் நிறைய மேன் ஆஃப் த மேட்ச் டிஃப்ரெண்டாக வந்துச்சு. அந்த டீம் பர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா கொண்டு போச்சு. இந்த தடவையும் ஒரு கம்ப்ளீட் டீம் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத ஆர்சிபி கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னொரு பிளே ஆஃப் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க ஆஸ் ஆர்சிபி ஃபேனா என்ன நினைக்கிறீங்க? ஸோ பேட்டிங்கை மட்டும்தான் பற்றி பேசுகிறோம். பவுலிங்கை பற்றி ஒரு நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் பார்ப்போம். நீங்கள் ஒரு 8 பேட்ஸ்மேன் வரைக்கும் யாரை எடுப்பீங்க? எந்த மாதிரியான காம்பினேஷன் போவீங்க? ஃபாரினர்ஸ் வந்துட்டு எவ்வளோ பேர் பேட்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். See you soon guys.